ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டனும் ஃபிஷ்ஷும் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க மட்டன் வீட்டில் சமைச்சு. புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் எடுத்திருக்கோம். உங்கள் வீட்டிலலாம் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் ஃபிஷ் ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சென்ட்ரு பகுதி எல்லாமே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தலைப்பகுதி, வால் பகுதி இது ரெண்டுமே வந்து இதை வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து நம்ம தாளிச்சிடலாம். மட்டன் குழம்பு வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒன் பார்ட்டாகவே செஞ்சுருவேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதோடு வந்து பீசஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு தனியாக வேக வச்சு நான் எடுத்தேன் அப்படின்னா ரொம்பவே சுருங்கி போய் பீசஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ஆன மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரியே செஞ்சுருவேன். நீங்கள் எந்த மாதிரி மட்டன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மட்டன் குழம்புக்கு வந்து நான் வந்து ஒரு மசாலா அரைச்சி ஊற்றுவேங்க. அது என்னென்னா எல்லாருமே செய்கிறது தான். இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு சிலர் வந்து நல்லா வதக்கி வந்து செய்வாங்க. பட் நான் வந்து அது என்ன செய்வேன் அப்படின்னா பச்சையாகவே வந்து அரைச்சி ஊற்றிடுவேன். அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. மசாலாவும் நான் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதையுமே குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 to 6 விசில் விட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். குழம்பு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலா வந்து நான் என்னென்ன போடுவேன் அப்படின்னா மல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், வத்தல், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து நான் பச்சையாகவே அரைச்சி குழம்புல ஊற்றிடுவேன். ப்ராமிஸாக சொல்கிறீங்க, குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி மட்டன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபிஷ் குழம்புக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் குழம்புக்குமே வந்து நான் மசாலா அரைச்சி தான் செய்வேன். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பீசஸ் எல்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபிஷ் குழம்பு நம்ம செஞ்சிடலாம். ஃபிஷ் குழம்புக்கு வந்து நான் இதெல்லாம் வதக்கி வந்து அரைச்சிடுவேங்க. ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடயே வந்து நான் மசாலா வந்து ஆட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் குழம்பு தாளிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும். நான் இப்படி தாங்க மீன் குழம்பு வைப்பேன், இப்படி தான் மட்டன் குழம்பு வைப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும். இது வந்து என்னோடய மெத்தட். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து குழம்பு எல்லாமே செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்னென்னா இந்த நான்வெஜ் பற்றி தாங்க. ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான்வெஜ் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஈகராக வெயிட் பண்ணி எப்படா தீபாவளி வரும், எப்படா ஆடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம். பட் இப்போலாம் அப்படி இல்லைங்க. இப்போ வந்து நம்ம நினச்ச உடனே நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ருவோம். இந்த இட்லி, தோசை இது எல்லாமே அப்படி தாங்க. 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெமரிஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம அப்படி கிடையாது. நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து ஹோட்டல் போகிறோம் அப்படின்னாலே நம்ம நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். ஆனால் அப்போல்லாம் வந்து ஹோட்டலில் போய் பெருசாக சாப்பிட்ருக்கவும் மாட்டோம். அதோடு வந்து நான்வெஜ் வந்து வீட்டில் எடுத்தால் மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான். அப்போது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாருக்கும் இருந்த ஒரு டிஷ் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்னா புரோட்டா தான். புரோட்டா சாப்பிட்றதே ரொம்ப பெரிய இதாக இருக்கும்.
அப்போலாம் லேட் நைட் வேலை முடிச்சுட்டு வரும்போது அப்போ வாங்கிட்டு வர அந்த புரோட்டா அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து உண்மையாகவே அவ்வளோ இதாக இருக்கும். அவங்களோட அன்போடு சேர்த்து அதை அவங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி நம்ம வந்து சாப்பிடுவோம். பட் இப்போலாம் வந்து அப்படி இல்லைங்க. எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப பழகி போன ஒன்றாயிருச்சு, ஈஸியாக கிடைக்கிற ஒன்றாயிருச்சு. அப்படின்னும் போது அதோட டேஸ்ட்டுமே வந்து பெருசாக நமக்கு தெரியறதில்ல. அதான் சொல்லுவாங்க போல், ஈஸியாக கிடைக்கிற எதுக்குமே வந்து மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே சைட் பை சைடாக வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.